ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டைல். வாங்க மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், இட்லி வந்து காலைல செஞ்சது நம்ம மிஞ்சி போயிருக்கோம். அதை வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறோம் பார்க்கலாம். அந்த இட்லியை வந்து நாலாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லா இட்லியுமே நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் வச்சுருக்க இட்லி பீஸை ஒன்று நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு நிமிஷம் போல் நல்லா பொரியட்டும். அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே எல்லா பீசஸும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறினோன்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. மீத உள்ள பீஸும் உள்ளே சேர்த்து அதே மாதிரி நம்ம எல்லா பீஸஸுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறினோடதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா பீஸும் இப்படி தான் இருக்குது. இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இருந்தாலும் மசாலா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே கடாயில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு உள்ளே சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டியதில் லைட்டாக வதங்கினா போதும். ஓரளவு வதங்கிருச்சு. அது கூட நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக வதக்கலாம். வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில் லைட்டாக வதங்கினா போதும். வதங்கிருச்சு. இப்போ தேவையானது மசாலா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்கலாம். பாருங்கள், எல்லாம் மசஞ்சு வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமுங்களுக்கு மசாலாவுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து என்ன சேர்க்க போனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு
டொமேட்டோ சாஸ் உள்ளே சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாக்கா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் போதும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க இட்லி துண்டுகளை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோடாகி வரணும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்து பரிமாறலாம். பாருங்கள், சுட சுட சூப்பரான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சாப்பிட நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.